ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் எபிசோட் 2. இன்னைக்கு மைன்கிராஃப்டில் என்ன பண்ண போகிறோம், மைனிங் போக போகிறோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பண்ண அமைத்திக்கோங்க. ஏன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் தான் வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுவோம். அடுத்த வீட்டில் ஹவுஸ் கட்டுறதுக்காக அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். கட்டவும் தெரில. சரி, இந்த பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கணும். லெவல் பண்ணுற எல்லாத்தையும் ஹவுஸ் கட்டணும். சரி, மைனிங் தேவையான பொருள் வேணால் நீங்கள் இதில் பாருங்கள், சாண்டில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஆஃப்லைனில் ஃபுல்லாக இதுதான் பண்ணிருந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணணும். அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அயனே கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அயன் கொஞ்சம் தேவை. மைனிங் தேவை எல்லாமே எடுத்துப்போம். ஃபுட்டெலாம் எடுத்துப்போம். இன்னும் ஸ்டோன் மைன் பண்ணதுனால ஃபர்னஸ் செய்ய முடியல. மைனிங் எங்கேயாவது இருக்கா பார்ப்போம். இப்போலாம் மைனிங் எங்கள் பக்கத்தில் எங்கேயும் இல்லை, போயிருந்தா இருக்கோம். சூப்பராக சொல்ல வந்து ஷேடோஸ் போட்டுக்கிறேன் நான். அதான் சொல்லுங்கள், வாட்டர் எவ்வளோ கிளியராக இருப்பாங்க. மேகம் பாருங்கள், செடியில் அசைகிற மாதிரியே இருக்கும். அதுதான் அந்த புல் தான். ஷேடோஸ்லாம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். தெரியுதா உங்களுக்கு அந்த புல் அசையா? தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை. அதுக்கடுத்து வந்துட்டேன், நைட் ஆகி சொல்லிட்டு. அது இப்படி போகணும் ஒரு மெயின் மாதிரி பார்த்தேன். ஆனால் சரி ஏதாவது இருக்கும் இறங்கி பார்த்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஆழம் போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கம் போனால் அது பக்கத்துலேயே இன்னொரு இது இருந்துச்சு. அதை பார்த்தா ரெண்டுத்துக்கு வழி. பெரிய மைனிங்லாம் இல்லை. பிகாக்ஸை எதுவும் மாற்றாம இங்கே இருக்குதா மைனிங், நம்ம வந்த மைனிங் அங்கே இருக்குதுல்ல, அது நம்ம அங்கேருந்து இறங்க ஷார்ட் ரூட் மாதிரியா. மைனிங் வீடியா ஸ்டெப் மைனிங் போட்டேன். அப்படியே கீழே இறங்கலாம். வீடியோ ஆன் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிறேன். அதனால தான் இங்கே ரொம்ப தூரம் மைண்ட் பண்ணோம். கொஞ்சம் தூரம் மைண்ட் பண்ணோம். வீடியோ இது கோல் எடுத்தாச்சு.
கோல் எடுத்து போனால் டார்ச் தேவை. ஃபில்டர் வச்சு இப்போ 10 வருஷத்துல நம்ம வெளிச்சத்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ தான் இவ்வளோ இருப்போம். ஃபஸ்ட் நான் கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன். அதுக்கு வீடியோ ஆன்லைன் பார்த்தேன். டார்ச்னு வந்துருக்கேன். ஓடாதோட இருடா அப்படி தமிழில் கிடைக்குமோ? ஆமாம், குக் பண்ணிட்டோம் அந்த ஆடியை. என்ன செக் பண்ணி பார்க்கணும்னா, இந்த விட்டு ஏற்கனவே ஃபயர் பற்றி வச்சுட்டு அதில் நம்ம குக் பண்ணாதது போட்டால் குக் ஆகிடுமான்னு பார்க்கணும். அப்படி குக் ஆச்சுன்னா ஃபார்னஸே தேவையில்ல. எங்க காய்ஸ் காணும் காய்ஸ், சாப்பாடு போச்சே. சரி, கேப்டன் டபுள் உங்கள் டார்ச் காணும் பார்த்தேன். அப்போ தெரிஞ்சு செஸ்ட்டுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கடுத்து வச்சு ஒரு 42 செஞ்சேன். அதுக்கடுத்து மைனிங் சொல்லிட்டு அது ஃபார்னஸ் ஒன்று செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் இது சிக்கன் கோழி அதுலேயே வச்சிட்டேன். 12 கோல் தான் இருக்குது டார்ச். அதுக்கடுத்து இங்கே பார்த்தேன், இங்கே ஒரு டாக் இருந்துச்சு. டாகாக ஒரு ஃபோன்லாம் தெரில. அதுக்கு திரும்பி பார்த்தேன் அழகா. இல்லைங்க, ஒரே ஒரு போன் இருக்குது, அதை கொடுத்து பார்ப்போம். ஆனால் ஒரு போன் டைம் ஆகிடுமா? டைம் ஆயிடுச்சு கைஸ். இவனுங்க என்ன பேர் வைக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஐயோ இப்போ வா நார்மல் வருது. இது அழகாக நடந்தது பாருங்களேன். இவனுக்காக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உட்கார வச்சிருவோம். இவனுக்கு ஒரு வீடியோ கட்டலாமா சொல்லுங்கள். மேங்கோ மற்ற வீடியோ ஹவுஸ் கட்டுறது தான். டார்ச்சுக்கும் அப்புறம் அந்த கோல் மைன் பண்ணுது. க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக மைன் பண்ண போகிறோம். அதான் வழி இதுவாகிடும். நான் எங்கேயும் ஓட்டாது. சரி, எங்கேயோ க்ளோஸ் பண்ணுறோம். மறுபடியும் வந்துச்சு. போ அடா. சரி, க்ளோஸ் பண்ணுவோம். இவன் வராதா? சரிப்பா, இவன் வராதான்னு நினைக்கிறேன். வந்தால் போய் விஷயம் க்ளோஸ் பண்ணிடலாம். சைடில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டான பார்த்தீங்கன்னா டேட்ஸ் காட்டும். 8 நாள் ஆயிடுச்சு. நிறைய டெக்ஸ்சர் பேக்கெலாம் வச்சுருந்தேன். அதனால தான் சேடாச்சு. இந்த
ஓவரில் ஜொலிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டெக்ஸ்சர் பேக்கில். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னென்ன அடுத்து என்ன கேம் போடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கேம் போடலாம். இது மாதிரி மைண்ட் எபிசோட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் தூரம் வந்துருக்காங்க. நேற்று இன்டர்நெட் கேஃபே போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க. இந்த வீடியோ மிஸ்ட்டு போய் பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். அதான் கேவ் வந்தாலும் நல்லாயிருக்கும். அது ஜாம்பி சவுண்ட் கேட்டுன்னு நினச்சி சொல்லி ஜாம்பி சவுண்ட் வருதான்னு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை சொல்லிட்டு நிறைய மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைஸ் கேவ். சரி இறங்கலாம். படிக்கட்டு மேலே எடுத்து வேஸ்ட் பிளாக் வச்சு ஸ்டோன் தேவைப்படும். சைடில் இல்லையா பார்ப்போம். இறங்கணும்னா இந்த ஸ்கெலிட்டன்லாம் அடிச்சிருக்கோம். அதுதான் இதாக இருக்கும். சைடில் எதுவுமே இல்லை. இல்லை சரி இறங்கலாம். கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே ஸ்டெப் மாதிரி போட்டுப்பேன். அப்போ திரும்பி ஏற முடியும். சவுண்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் தான் கேட்குற மாதிரி இருக்குது. சரி இருந்தாங்க போ. கோல் இது வந்துட்டுப்போம். ஸ்பைட் அடிக்கிறது கேஸ் அடிப்போம். அஷ்டம் கேரி ஸ்டிங்கிங் வில்லேஜஸ் ஜாம்பி. காலி பண்ணிச்சு. தேவைப்பட மாட்டாங்க. பின்னாடி யூஸ் ஆகுவாங்க. ஆனால் அப்போ அதுக்குள்ளே யூஸ் பண்ண ஆகிடுவாங்க அவங்க. இருந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய கேம் மாதிரி பார்க்க தெரியுது. பார்ப்போம். சின்ன கே தான் நினைக்கிறேன். 25 தான் வந்தது. மைண்ட் கீழே இதை அடிச்சிடுவேன். நான் டக்குனு மைண்ட் பண்ணணுமோ வந்துருக்கல. ஏன்னா அயன் பார்த்தேன். ஜொலிக்கிறதுல இல்லையோ. அது லைட்டாக மின் பண்ணிக்கிற மாதிரி. அதுதான் அவங்களுக்கு விட்டாச்சு. இது உள்ளே போய் பார்ப்போம். வரல, யாரும் தரல. இப்போ போய் பார்ப்போம். அழகாக அப்படி இதுவாக போகுது பாருங்க. வளைஞ்சாச்சு. இது ஆயன் ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்துட்டாங்க. அவன் போடு கேலிட்டான். அவ்வளோதான். அவன் போட்டு உள்ளே போவான். இன்னும் ரொம்ப இருட்டாக
லைட் வைப்போம். எங்கே வைக்க முடியல, அப்போ ஏதோ இல்லை எனக்கு சவுறு மாதிரி. சர்ச்சு. சரி, இந்த அயனை எடுத்துருவோம். கம்மியாக உள்ளேயும் இருக்குது காய்ஸ். ஒன்று தான் இருக்குயா. நிறைய கிச்சா நல்லா இருக்கும். டைமண்ட் கிச்சா ஒன்று சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த லெவலில் டைமண்ட்லாம் கிடைக்காது. கீழே போகுது. பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோல்லாம் எடுத்துருவாங்க, தேவைப்படும். ஒன்றோட மைண்ட் பண்ணிடலாம் காய்ஸ். கோல்டு இருக்குது. மேலே காப்பரா ரொம்ப உள்ளே போகுது. இங்கே வர ஒன்று போதா பார்ப்போம். டார்ச்சு ப்ரெஸ் பண்ண பார்ப்போம். அங்கே அயனுக்குது. உள்ளே போகலாமா? இங்கே வேற போகுது. பார்ப்போம் காய்ஸ். இங்கேயே பார்ப்போம். லேபிஸ் இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட் இருந்தால் தேவைப்படும். பின்னாடி யூஸ் ஆகும். இதனால் உள்ளதான் போகுது. சரி, அங்கே போ. கோல்டு இருக்குங்க, அதை எடுத்துருவோம். உள்ள ஒன்றுதா? அதையும் எடுத்துருவோம். 2 தான் இருக்கு. சரி, போய் பார்ப்போம். இங்கே அடிச்சுருந்தோம் காசு. அங்கே போய் பார்ப்போம். ஸ்டெப்பு மேலே ஜாமிஸ் வந்தால் கரெக்டாக வெளியே அடிச்சிடலாம்ல. 2 உள்ளே இருக்கு. இறங்கிப்போம். காசு நிறைய இருக்கு. அயன் அங்கேயே இருக்கு, பக்கத்துலேயே இருக்கு. அதை எடுத்துச்சு. இன்னும் உள்ளே போகுது. உள்ளே போய் பார்ப்போம். பாருங்களேன். சரி, மேலே போகிறேன். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. மேலே போயிட்டேன். மேலே வந்துட்டேன். ஏன்னா அங்கேருந்து மேலே ஏற்ற மாதிரி டைம் ஆகும் வீடியோ லென்த் ஆகும் சொல்லிட்டு மேலேயே வந்துட்டேன். சரி, நம்ம கலெக்ட் பண்ண பொருளாக பார்ப்போம். அயன் எத்தனை ஆகுதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தா பார்ப்போம். நம்மகிட்ட அயன் 15 இருக்குது. இதுவே கம்மி தான். ஆனால் எதுக்கு நம்ம செஸ்ட்லேருந்து எடுத்துருவோம் பார்த்தீங்களா, அவங்க வில்லேஜஸ் வீட்டிலேருந்து. அதெல்லாம் இருக்குது. லேபிஸ் கோல்டு ஸ்டிங் வேறு எதுவும் பெருசாக இல்லை. 3 பொருள் தான். மறக்காமல் எனக்கு என்ன பேர் இருக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீ இதுக்கு பெருசாக வாங்க முடியுமா? பெருசாக என்ன கைஸ்? சூப்பர். அவனுக்காக லைக் சப்போர்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் அடிக்கிறோம். தேவையில்லாதெல்லாம் அடிச்சிடும். ஸ்டோன்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சிடும்.
ஸ்டிக்கில் வச்சுருவேன். ஸ்டிக்கு தேவையில்ல. ஃபுட்டு வச்சு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இதுவுள்ள வச்சுருவோம். பேர் நம்ம தெரில, நீ சொல்லுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டுருங்க. பாய்.